இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களிடையும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள், இது எந்த அரசியல் போராட்டமும் இல்லை, இதில் எந்த அரசியல் சாயமும் கலக்கவும் வேண்டாம். நான் ஒரு எங்களுக்காக கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தன் போயிருப்பான் கடலுக்குள்ள, அவன் திரும்பிய வரையில் அவங்கள்ட வெளியில் உணர்ந்து கொண்டு ஒரு வரணுமெண்டு மிகவும் பணிவன்போட கேட்கிறேன். நன்றி. எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு விடிவுகளை பெற்று தெரிவிக்கணும், எந்த நம்பிக்கையும் இல்லை. நாங்கள் அங்கே போகிறதில்லை, நாங்கள் இது எங்களோட ஆர்ட் எக்ஸிபிஷன், நாங்கள் அமைதியாக, நாங்கள் ரோட்டுக்கும் க்ரோஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் அமைதியாக இதில் இருக்கும். தேங்க்யூ சார். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பின் ஐக்கிய நாடுகள் சபை ஆணையாளர்கள் வருகை தர போகிறதுனால இந்த வீதி ஃபுல்லாக வேறவங்க மக்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். போலீஸ் பாதுகாவலர் எல்லாமே போட்டிருக்கு. வீதியும் இப்போ மறைக்க போயின்னு நினைக்கிறேன், எல்லாம் வீதி தடைகளும் போடப்பட்டிருக்கு. ஓமம் பட்ட இல்லை, நாங்கள் அங்கே போகிறதில்லை, நாங்கள் இது எங்களோட ஆர்ட் எக்ஸிபிஷன், நாங்கள் இதில் நாங்கள் அமைதியாக, நாங்கள் ரோட்டுக்கும் க்ரோஸ் பண்ண மாட்டோம், நாங்கள் அமைதியாக இதில் இருக்கும். कोर्ट्स ऑर्डर තියෙනවා කියන්නේ පාරවල් අවහිර කරන්න බෑ කියලා. මෙහෙම ඉඳලා வீதியை இந்த தடை செய்ய முடியாது. நாங்கள் அதை செய்ய மாட்டோம். இதெல்லாம் මේ විදියට විරෝධතාවය දක්වන්න කියලා කැටුම්වක් නැහැ කියලා. அதாவது இதிலிருந்து உங்களோட எதிர்ப்பு தெரிவித்து கொள்ள முடியும். கட்டாயம் இது எதிர்ப்பு இல்லை, நாங்கள் ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் எதிர்ப்பு எதிர்ப்பு இல்லை, நாங்கள் அவரை வெல்கம் பண்ணுறோம். சரிதானே, ஸ்ரீலங்கா வெல்கம் பண்ணுறோம். நாங்கள் ரோட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் செய்ய மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் சில பேர் வயதான இந்த பனை இருக்கலாம், இந்த பனை அடியில் இனலுக்காக මෙතන මේක කරන්න. ඉදිරිය එනවා සියම්. මෙතන கோட்ஸ் ஓர்டரයක් තියෙනවා. පාර කොයි වෙලාවකත් අවහිර කරන්න එපා. நீதிமன்ற கட்டளை இருக்கு வீதியை எந்த முறையில் நீங்க தடை செய்ய முடியாது. அதுல நாங்கள் எந்த பிளையும் விட மாட்டோம்.
හරි thank you. Okay, thank you, sir. Thank you. நாங்கள் இந்த நாங்கள் அங்க போறோம் நாங்கள் அமைதியாக நாங்கள் ரோட்டுக்கும் க்ரோஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் அமைதியாக இதில் මේ විදිහටම ඉන්නවද මේ විදිහටම ඉන්නේ පොඩ එකමයි පාර ක්‍රොස් කරන්න මොකුත් නැහැ ඔමෙන් කෝඩ්ස් ඕඩරයක් තියනවා කියන්නේ පාරවල් අවහිර කරන්න බෑ කියලා. මෙහෙම ඉඳලා கட்டளை இருக்கு மீதியை வந்து இந்த தடை செய்ய முடியாது මෙහෙම ඉඳලා මේ විදිහට විරෝධතාවය දක්වන්න පුළුවන් නැහැ. அதாவது இதில் இருந்து இது வந்து உங்களோட இதுதான் இது எதிர்ப்பு இல்லை நாங்கள் வந்து ஒரு ஆர்ட் எக்ஸிபிஷன் ஃபேமிலி ஆஃப் எதிர்ப்பு இதெல்லாம் எதிர்ப்பு இல்லை நாங்கள் அவரை வெல்கம் பண்ணுறோம் இதுதானே ஸ்ரீலங்காவுக்கு வெல்கம் பண்ணுறோம் நாங்கள் ரோட்டுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் செய்ய மாட்டோம் நாங்கள் கொஞ்சம் இந்த துண்டு ஓகே இந்த பனை இருக்கலாம் இந்த பனை அடியில் இனலுக்காக මෙතන මේක කරන්න. இதில் என்ன செய்யும் මෙතන කෝඩ්ස් ඕඩරයක් තියෙනවා පාර කොයි වෙලාවකවත් අවහිර කරන්න එපා. நீதிமன்ற கட்டளை இருக்கு வந்து இது எந்த முறையில் நீங்கள் தடை செய்ய முடியாது அதில் நாங்கள் எந்த பிள்ளையும் விட மாட்டோம் ஓகே தேங்க்யூ சார் நாங்கள் நாங்கள் இதுக்கு அங்க ஆணையாளர் போகும்போது இந்த மக்களை வந்து பார்த்துட்டு கையெழுத்து கும்பிட்டு போனவர் அப்படின்னு சொல்லிடலாம். பாவம் வரையக்கில்லை இவர்கள் வந்து சந்திக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆணையாளர் செம்மணியில் வந்து நிற்கிறார். ஆணையாளர் வந்து கொண்டிருக்கார். இதுதான் ஆணையாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஆணையாளர் செம்மணியை பார்வையிடுறதுக்காக போய் கொண்டிருக்கிறார்.
செம்மணி புதவிலியை பார்வையிட்டு இன்றைய செம்மணி தொடர்பாக நடக்கின்ற போராட்டத்தில் நிறைய மக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் பார்வையிடுவதற்கான வாய்ப்பு வந்திருக்குது. தொடர்ச்சியாக ஆள் வந்து அடைஞ்சிருக்கும். செம்மணியை பார்வையிட்டு போராட்டத்தில் இருக்கிற மக்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா சந்தை போயின உதவியில் வாகனங்கள் பாதுகாப்பு வந்த வாகனங்கள்லாம் மற்ற பக்கம் திரும்பி இருக்கிறது. அதனால் போராட்டக்காரரை நோக்கி போகாரன்றது ஒரு கேள்விக்குறியாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆணையாளர் செம்மணி புதவிலியை பார்வையிடும் போது மீடியாவர்களும் உள்வாங்கப்படையில் யாருமே உள்ள போயில்லாத அளவுக்கு வச்சிருக்கணும். டாக்டர் அர்ஜுன் அவர்கள் வந்தாரு. டாக்டர் மங்கா தாக்கல ப்ளீஸ் Yo, wala pa, utang nga ingin dah. Please, please, please. Nah, okay. Mama dia personally forward. Sir, metan avilla inna ma, manti tu ma, Arjuna manti tu ma. Me, sebut halak yang ada. Hah? Anggal pun kita. Maestra tu masuk ini. Dia di halak ini. Wala ingin tu kota, please, please. Maestra baik. Nah, jadi tinggal. Ya kira itu mah biar tu tadi. சந்திக்கிறதுக்கு வந்து எவ்வளவு மக்கள் வந்து காத்துட்ருக்காங்கன்னு சொல்லி பல போராட்டத்துக்கு மத்தியில் இப்போ ஆணையாளர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த மனித உரிமை ஆணையாளர் சந்திக்கிறதுக்கு
இந்த நிகழ்வுகளத்திலே உள்ளே 3 நாட்களாக கொண்டிருக்கிறார். அடையாளத்திலே அவர் பார்வையிடும் இடம் வரை பொறுமையாக காத்திருந்தார். இந்த அடையாளத்திலே ஆணையாளர்கள் பார்வையிட்டு அந்த அடையாளத்தின் முன்னிலையில் எங்களுடைய நீதிமன்றங்களை அடங்கிய மனதை இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற தாய் ஒருவர் கொஞ்சம் தள்ளி ப்ளீஸ். புதுவழியை பார்வையிட்டு வந்து கொண்டிருக்கிறார். இவர்தான் இந்த ஆணையாளர். Your Excellency, Just to come. Yes, nice to see you again. We've got an arrangement here, so thank you very much. We have an arrangement for you to be able to meet. we were waiting for him there. अरे अरे माते मोटा आइएंडा आइएंडा अरे पारेंगे आएंगे को बात अरे अरे पारेंगे आएंगे अरे में तेरे अंडे ओके ओके पारे साइड कर आइए पारेंगे आएंगे अरे Right.
ஆணையாளர் செம்மணி பதவியை பார்வையிட்டு இப்போ வரப்போகிறேன். Thank you so much, sir. So there are thousands of people Can you tell something, sir? Give us some words. Give us some words that we can ஐயா நீதி வேணும் எங்களுக்கு இந்த கொலைக்கு நீதி வேணும் ஐயா நாங்கள் உங்களை கும்பிட்டு காக்குறோம் ஐயா நீதி வேணும் இந்த இனப்படுகொலைக்கு எங்களுக்கு நீதி வேணும் ஐயா ஐயா நீதி வேணும் ஐயா ஐயா
சென்ட் செபஸ்டியன் வீதி, குருநகர், யாழ்ப்பாணம். இசியாஸ் ரொபர்ட் கென்னடி ராஜா, இவர் எனது மகன். நான் இசியாஸ் ஏமே தாய். 1/8/1996 ஆண்டு. அந்த நேரம் தான் ஐயா கரண்ட் வார நேரம். என் மகன் டிவி ஓடுவேன், எல்லா தொழிலும் செய்யும், கடற்தொழிலும் செய்யும். பேங்க்ஷால் ரோட்டால் வந்து வெள்ளவான் வந்து ஒரு வண்டை பிடிச்சு கொண்டு போய் அவரோட ஒரு சிநேதனும் இருந்தவன். சமேன்ற வீடு புதுமாலாம் கோயிலடி, அந்த ரோட்டு பேங்க்ஷால் ரோட்டு புதுமாலாம் கோயிலடி. அந்த வழியால் அந்த வெள்ளவான் வந்தது சாப்பிட போன வேலையா. இந்த பொடி என்ற சமேன்ற வீடு அங்கால தான் இருக்குது. எந்த வீடு செபஸ்டியான் கோயிலடி, இது புதுமாலாம் கோயில். சாப்பிட போன இடத்துல கூப்பிட்டாப்பல இவன் ஒரு இடம் ஓட மாட்டான், பொய்யும் சொல்ல மாட்டான், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றான். நின்று என்னென்னு கேட்ப மாட்டேங்க. 2 பேரையும் பிடிச்சோடுவேன், கையை கட்டி புதுமாலாம் கோயில் அடியில் வச்சுட்டு வேறு ஆக்களை தேடி அவங்க போயிட்டாங்க. மேலே வெள்ள பெனியனு, கீழே கருப்பு நிற டவுசர் போட்டிருந்தவர். அந்த ஓமையா அந்த நேரம் ஐயா 6 மணி பிறகுதான் கரண்ட் வரும். காலையில் கடத்தொழிலுக்கு போவேன். அவருக்கு 5 சகோதரிகள். அவரையும் அவரோட சேர்ந்து ஸ்நேகிதப்படியே 2 பேருக்கும் என்ன நடந்தது தெரியாது. ஐயா நான் கேம்ப் இருக்கிறதுக்கு கணக்கு இல்லையே. சின்ன கிட்ட முகாமுதான் அந்த நேரம் அந்த கேம்ப் இயங்கினது. ரடிகமாண்ட பெரிய கொமாண்டரோட பிரிவு தான் பிடிச்சி கொண்டு போனது இராணுவம். என்ன சொன்னவே இன்றைக்கு விடுவேன் நாளைக்கு விடுவேன் எங்களை ஒரே மாதிரி அந்த 2 பேர் பிடிச்சி கொண்டு போன 2 பேர் சொன்னாங்க, தம்பி எங்களுக்கு மீன் எடுத்து தர ஐயா. நாங்கள் ஓன் தம்பி அவரை விடுங்க ஐயா, அவர் குற்றம் செய்யாதவர். 5 பொம்பளை சகோதரங்கள் நம்ம பொம்பளை பிள்ளை தகப்பனும் இல்லையே ஏற்கனவே வந்து போயிட்டு அவற்றை எல்லாரும் சிவிஎம் கொண்டு வந்தது. என்ன நம்பிக்கையோடு இருக்கிறீங்களா? இது பேர் 2 பேர் நம்பிக்கை விழுந்தபடியாக தானே இவ்வளவு காலம் எல்லாத்துக்குமே அலையவும். எப்போ விடுவாங்களோ எப்போ வருவாங்களோ இப்படி கேட்குற. அவருக்கு 24 வயசு, கல்யாணம் செய்யாத. எத்தனை வயசம்மா? 24 வயசு. அப்போ இந்த போராட்டங்கள் அப்படி அதோட ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் டிவி ஓடி போட்டு அந்த நேரம் வந்ததால் அவங்க பிடிச்சிருக்கு. அரசியலுக்கு அப்பால வரக்கூடாது. சாதாரண நீங்க காசு போராட்டத்தை கூட பேரா எனக்கு போராட்டத்தை கூட காசு கொடுத்தனும் நீங்கள் மாறும் அளவுக்கு எந்த தம்பிய ஈபிடிபிக்காரன் இந்திய நாமோட சேர்ந்து அடிச்சாடி எல்லாரும் அப்பா இப்ப சேர்றது செய்வதெல்லாம் செய்து போய் இன்னும் போல காசு காலம் நடக்குது. வாழ்க்கை எப்படி போயிருக்கு தெரியுமே.
இந்திய நாமியோட தலையாடிய கொண்டு காட்டி பிடிச்சாட்டு வந்தவங்க இவர் தான் ஆளண்டு. அப்ப எங்க பண்ண நீங்க காசம் மாயில் போராடி இப்படி போராடினவங்க எல்லாம் அப்படியா நாளும் இருக்கலாம். நீ அவங்க கேட்கறதாடி வெக்கமே இல்லையா? இப்ப வர்றது தெரு தெருதா வீடு வீடா ரக்கா பட்டி பிடிச்சாண்டு வாங்க. எங்களுக்கு அதே தெரியும். எந்த தம்பியும் இருக்கான் கிடக்கிறான். காசு என்ன காசு குண்டியாவது என்னாச்சுன்னா காசு அந்த காசு நாங்கள் ரத்த தச்சுனா காசு கதை யாருன்னு கிடைக்கப்படாது. காசாலதான் இன்றைக்கு முழு பேரும் ஒவ்வொரு ஆட்சியை எங்கட நல்ல ஆட்சியில குழப்பறதுக்கு வராங்க. காசு வேண்டும் நக்கிற காசு காட்டு அவன் அந்த நேரத்தில் சர்வதேச விசாரணை போது மக்கள் சிறை என்கின்ற தன்னார்வ இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட அனியா விளக்கு என்கின்ற கருத்தரங்காக தமிழகத்தில் உணர்வு மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு நிகழ்ச்சிக்க வந்திருக்கும் ஆதரவாளர்கள் இந்த இளைஞர்களின் போக்குவரத்திற்கு உங்களுக்காக நாங்கள் இன்று கூட்டுகளை அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே நீங்கள் அனைவரும் வீதியில் இருந்து இந்த கூட்டுகளுக்குள் வாழ்ந்து அமர்ந்து எனது போராட்டத்திற்கு வலியுறுத்தி உங்களுடைய ஆதரவை விரும்பியிருக்கின்றோம். இது மக்களால் மக்களுக்காக செய்யப்படுகின்ற போராட்டம். இதில் அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய ஆதரவுகளை நல்கி இந்த போராட்டத்தின் வெற்றிபெற உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பையும் தாழ்மையாக கேட்டிருக்கின்றோம். வாசலிலே புதைத்து விட்டு பாராளுமன்றத்துக்கு நேற்றைக்கு உள்ளுக்குள்ள சந்திப்புக்கு 4 பேர் போயிருக்கலாம். நான், ஸ்ரீதரன் ஐயா, அதே நேரம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடக்கல் 4 பேரும் கட்சி தலைவர்கள் 4 பேரும் போயிருக்கலாம். ஆனால் இந்த 4 பேரில் 2 பேர் தான் போனாங்க, நானும் ஸ்ரீதரன் ஐயாவும். என்பிபி அரசாங்கம் திட்டமிட்டபடி ஸ்ரீதரன் ஐயாவை மட்டும் ஒரு நிமிடம் கதைக்கிறதுக்கு அனுமதி அளித்திருந்தது. அதிலையும் தான் ஏற்கனவே அவர்கள் எழுதி கொடுத்ததை கொண்டு எந்த முகத்தில் எந்த ஒரு வலியும் இல்லாமல் சொல்லி போட்டு போனவர். எங்களுக்கு இது ஒரு நீதி வேணும் என்ற ஒரு 3 வசனம் ஆங்கிலத்தில் நான் கதை கேட்க அரசாங்கம் என்ன தடுத்தது, கதை கேளாண்டு. ஆனால் உங்களுக்கு என்ன பெரிய வடிவாக தெரியும். நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் கனகாலம் இந்த அரசியலில் இருக்க போகிறதில்லை. ஆனால் இருக்கும் வரைக்கும் உண்மையாக இருப்பேன். எனக்கு சரியான கவலையோடு தான் இதை சொல்கிறேன். நான் நேற்று எதிர்பார்த்தேன் எங்களுடைய உண்மையான இந்த வழியை அவருக்கு சொல்லியிருக்கணும். வேண்டாம், மக்கள் பிரதிநிதிகளாக எங்கள்கிட்ட தான் அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். என்ன உண்மை உண்டு, நாங்களே அங்கே போய் எங்களுடைய இனத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகம். நான் கேள்விப்பேன் இந்த அரசியலில் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஒரு விடிவெளப்பட்டு தெரிவிக்கணும் எந்த நம்பிக்கையும் இல்லை. எந்த ஒரு அரசியல்வாதியை நீங்கள் நம்பக்கூடாது. ஏனென்றால் நேற்றைய தினம் அப்படி ஒரு முதுகுல குத்துப்பட்டது.
அவர் நான் நினைக்கிறேன் ஒரு நிமிடம் கதைத்த பிறகு பிமல் ரத்நாயக் அவர்கள் இதோட மீட்டிங் முடியுதுன்ட்டு நான் உடனே கேட்டேன்னா நான் ஒரு 2 நிமிடம் கதைக்கலாதாண்டு இல்லை அது நாங்கள் ஏற்கனவே சிறிதனுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாச்சு, இப்போ நாடு வந்து சமாதானமாக இருக்குது என்று தான் சிறிதரன் சொல்கிறார். நான் சொன்ன ஒரு சமாதானம் இல்லை, எங்களுடைய ஒவ்வொரு அம்மாமாரும் தங்களுடைய பிள்ளைகளையும் ஐடென்டி கார்டு படங்களையும் கேட்டுக்கொண்டு செம்மணியில் வந்து நிற்கிறாங்க, வந்து பாருங்கொண்டு. அதை விட 3000-4000 ஏக்கர் காணிகளை இந்த நினைக்கிறேன் வழி வடக்கில் பிடித்திருக்கிறார்கள். சகல வழிகளையும் பார்க்கணும் என்று நான் கதைக்க வழிக்கிட உடனே பிமல் ரத்நாயக்க சொன்னார், இல்லை அது கதைக்கலாண்டு. நான் சொன்னேன் நான் கதைப்பேன். ரெண்டாப்ப அவர் உடனே ஓக்கட்டேக்கர் சொன்னேன், நோ லெட் ஹிம் ஸ்பீக் அண்டு, அவரை கட்டாயம் கதைக்க விடுங்கண்டு. நான் சொன்ன அவர்கிட்ட தயவு செய்து வரணும், யாழ்ப்பாணம் வந்து மக்களுடைய வழிகளை பார்க்கணுமென்று அதை நான் இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களிடையும் நான் ஒரு அன்பான வேண்டுகோள். இது எந்த அரசியல் போராட்டமும் இல்லை, இதில் எந்த அரசியல் சாயமும் கலக்கவும் வேண்டாம். நான் ஒரு அரசியல்வாதியும் இல்லை, அரசியல்வாதி என்று இந்த மக்கள் பார்க்குறதை நான் விரும்பலை. இது மக்களுடைய போராட்டம், இழக்கப்பட்டவர்களுடைய போராட்டம். இந்த வீடியோவை பார்க்குற ஒவ்வொரு மக்களும் இன்றைய தினம் என்ன ஒரு 2 மணித்தியாலம் இருக்கிறது நான் எதிர்பார்க்குறேன். இன்றைய பின்னரம் 2 மணிக்கு ஓக்கட்டேக்கர் இங்கே வருவார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. 2 மணிக்கு வரும்போது இந்த இடம் முழுக்க மக்களால் நிரம்பி இருக்கணும். நாங்கள் 6 லட்சம் மக்கள் உள்ள ஒரு மாகாணம், வடக்கு மாகாணம், குறைஞ்சது ஒரு 15,000 பேராவது வரணும். இந்த வீடியோவை பார்க்குறார்கள் தயவு செய்து எனக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை, இதில் நிற்கிறார்களுக்கு செய்கிற நன்றி கடன் இல்லை. எங்களுக்காக கடைசியாக கையை காட்டி போட்டு ஒருத்தன் போயிருப்பான் கடலுக்குள்ள, அவன் திரும்பிய வரையில் அவங்களோட வேலையில் உணர்ந்து கொண்டு ஒருக்கா வரணும் என்று மிகவும் பணிவன்போட கேட்கிறேன். நன்றி, வணக்கம். மைக்கே ஓடி நடந்து